பரம்பொருள் வைகுண்டம், ஏவல் சிவாய்மார்கள் வேண்டும். இந்த 5 பேர்களையும் எனக்கு கைக்குள்ளே பணி செய்ய அனுப்புங்கள் என்று ஈசனிடம் கேட்டவுடன் சிவபெருமான் கேட்கிறார், மாயவனே, 6 கோடி இலைப்பட்டை தூபங்கள் ஆகாது என்றல்லவோ இந்த ஆகமத்திலே நீ உரைத்திருக்கிறீர். கட்டையேறி பரவேசும் ஆசானம், அத்திவாக்கன், காத்தவராய இந்த வீரர்கள் தினமும் இந்த உலகலாம் ஊனுண்டல்லவா வாழ்கிறார்கள். இவர்கள் உங்களுக்கு சரியாகுமா என்று பரம்பொருளை பார்த்து சிவபெருமான் கேட்க, நம் அப்பன் வைகுண்ட பரம்பொருள் சொல்லுகிறார், அட்டதிசை கீர்த்தி பெற்ற வீரரஞ்சு பேரை அருமையாக இங்கழைத்து ஒருமையாக இப்போ மெட்டுத்தனமாக முன்னே இந்த வரம் வேண்டி மேலும் தர்மபுரிக்கு ஏற்ற விடைகளீயவென்று மாலுரைத்த மொழி தவற வண்ணம் செய்யவென்று மனமகிழ்ந்து உம்பகோனும் வாயம் என்று எடுத்தான்.